வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் உங்கள் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை அவர் இருப்பார். புதன்கிழமைக்கு மேலே 9க்கு மாறார். ஸோ அதனால் புதன்கிழமை வரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயார் சம்மந்தமான விஷயம், நிலபுலன்கள், வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி ஓட்டும் போதும் கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். புதன் வியாழக்கிழமைக்கு மேலே இந்த விஷயங்கள்லாம் மாறிடும். ஸோ அதுவரை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி சந்திரன். ஸோ 2ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்களை கொடுப்பார். ஸோ குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயமும் மடமான நடக்கிறதுக்கு தேவையான ஒரு ஃபண்ட்ஸு ரொட்டேஷன் வர்றது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து 8ல் இருக்கார். ஸோ அதனால் வந்து 16ஆம் தேதி வரை வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது சூரியன் மாறி கும்பத்துக்கு போகிற வர வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும், தேவையில்லாத மனக்குழப்பங்கள், இல்யூஷன் சொல்லுவோம். கற்பனையிலேயே வந்து ஒரு கொஞ்சம் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ சொல்லிட்டு ஒரு பயம் பதட்டங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இளைய சகோதர அந்த விஷயங்கள் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகள். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடும்போது 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது வீடு தாயார் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் புதன்கிழமை வருதான், வியாழக்கிழமைக்கு மேலே அவர் மாறினதுக்கு அப்புறம் எல்லாமே சரியாகும். ஸோ அதுவரை கொஞ்சம் கவனம் தேவை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான சுக்ரன். ஸோ 5ஆம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் வந்து உச்சமாகிறது. ஸோ என்றைக்குமே 5ஆம் அதிபதி வந்து 10ல் உச்சமாகும்போது அதுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயம் பெரிய வளர்ச்சி, திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆர்டர்ஸு, பெரிய விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிற காலகட்டங்கள். ஏன்னா வந்து என்றைக்குமே 5ல் அதிபதியாக இருந்து அது வந்து 10ல் வந்து உச்சமாகும்போது 5க்கு 10 8ஆம் இடம்னும் போது அதீதமான ஆசைகளை கிளப்பி விட்டு நம்மளை வந்து வம்பில் மாட்ட விட்டோம். ஐயோ அது ஆர்டர் வருது, அது பண்ண சொல்கிறாங்க, இது பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தகுதிக்கு மீறி ஒரு பெரிய கடனை வாங்கி நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய். 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலேயுமே வேலை இல்லாத வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, அதுக்கான நிறைய பிரயாணங்கள் அலைச்சல்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ லாபமாக இருக்கணும், கண்டிப்பாக லாபமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஒரு வெளியூர் பிரயாணங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஆல் இந்த கேம். ஸோ வருமானம் வரும், அதுக்கான செலவும் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து அப்பாவுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள். சில நேரத்தில் அப்பா கோச்சின்ட்டு போயிடுவார், பேச மாட்டேன்வார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் வந்து மெடிடேஷனோ ஒரு நல்ல ஒரு சாண்டிங்கோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த இடம் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சிக்கல்களை கண்டிப்பாக இருக்கும். 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கு உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொடுத்துரும். அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான குரு வந்து 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் அது சம்மந்தமான அலைச்சல்களையும் சில நேரத்தில் ஏற்படுத்தணும். ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கின்ற காலகட்டங்கள். அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலும் நல்ல லாபங்கள், வேலை விஷயங்களும் சரி, கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஆனாலும் அலைச்சல்களை தவிர்க்க முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதுவரை பார்த்தது வந்து புது பலங்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்கணும். மிதுன லக்னமாகிறது சூரிய தசாபுத்தி இருந்தாலும் சூரியன் வந்து பார்த்தா 3ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பாசஸ்ஸு, அப்பா, மேலதிகாரிட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயம், கவர்மெண்ட்டில் வந்து போலீஸ் யாராச்சும் பிடிச்சாலோ கவர்மெண்ட் சம்மந்தமான ஆட்கள்கிட்ட பேசும்போது கவனமாக இருக்கணுங்க. தேவையில்லாத ரொம்ப வழக்குகள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கின்ற காலகட்டங்கள் 16ஆம் தேதி வரை. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபதி. சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி சிறப்பான பலங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான, குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயம் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதினா செவ்வாய் 6ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலேயும் வேலை இல்லாத வேலை கிடைக்கிறது, கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. உடல் ரீதியான விஷயங்கள் சில பேர் உடம்பு முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபதி 10ல் உள்ள ராகு வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள், வெளியூர் பிரயாணங்கள்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சலும் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி அந்தங்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 4ஆம் அதிபதி.
அவர் வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கவனமாக இருக்கணுங்க. தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கும். சொத்துக்கள், வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதே ஒரு மிதுன லக்னமாக இருந்து குரு தேசாபதியும், குரு வந்து 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்களோ, மனைவிக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள், சில பேர் கொஞ்சம் அலைச்சல்கள், வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான நிறைய இருக்கும். மிதுன லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி இருந்தால் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி 9 இருக்கும்போது தந்தையாருடைய உங்களுக்கு வந்து கொஞ்சம் உடன்பாடு இல்லாமல் நிறைய கருத்து பேதங்கள், அதனால் ஒரு சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னமாக வந்து கேது தேசம். கேது வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கள், வண்டி வாகனம் சின்னதாக ரிப்பேர் ஆகிறது, வண்டி சொத்துக்களில் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன தலைவலி, டாக்ஸேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து சூரியனோட சாத்திரமோ அதனால் ஒரு தலைவலியிலோ டென்ஷனோ, தாயாருக்கு வந்து உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தேசாவது சுக்கிரன் 10ல் இருக்கிறாங்க. ஸோ 5ஆம் அதிபதி 10ல் இருந்தால் என்னென்னா அதீதமான ஆசைகள், தொழில் வந்து திடீர்னு வந்து அதீதமான லாபங்கள், பெரிய லாபங்கள்லாம் வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை நம்பி ஏதாச்சும் பண்ணிடுவோம். அப்போ என்ன ஆகும்னா அது 10ல் இருக்க கிரகம் வந்து உச்சமாக இருக்கிறவங்க அந்த காசை கொடுத்து அது மாறும்போது நம்ம வம்புல மாட்ட விட்டுரும். அதனால் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மற்றபடி என்னங்க, ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார ஒரு இறைவனை வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. இப்போ ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய உள்ளுக்குள்ளே வந்து அந்த இறைவன் வரணும். ஸோ அந்த மாதிரி வந்து மனதில் இறைவனை வச்சு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும்னா அவசியம் பிரார்த்தனை தேவை. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம சொல்கிறது என்னென்னா, உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது. ஸோ ஜென்ரலாகவே வந்து ராகு கேது வந்து ஒரு கர்மிக் கிரகங்கள். ஸோ ஒரு கர்மாவை தாங்கி வருகிற ஒரு கிரகமாகத்தான் ராகு கேதுகள் இருக்கும். ஸோ அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ராகு கேதுகள் வந்து ஜென்ரலாக வந்து என்ன மாதிரி விஷயம் பண்ணுன்னா, அதாவது வந்து ஒரு நீங்கள் வந்து ராகுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது வந்து காலபுருஷனுக்கு வந்து 3, 7, 11ங்கிற ஒரு கட்டத்தை தாங்கி தான் வருது. அப்போ என்ன சொல்ல வருதுன்னா, இது காம ரீதியான, இது காம திரிகோணம்னு சொல்லும். ஸோ காம ரீதியாக நம்ம முன்னோர்கள் செய்த தவறுகளையும் அவங்க வந்து காமம் ரீதியான செய்த வந்து எவ்வளோ பெரிய பிழைகளையும் வந்து நமக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை கொண்டாந்து வச்சு செய்கிறது தான் வந்து ராகு. கேதுங்கிறது வந்து 1, 5, 11ங்கிற ஒரு காலபுருஷனுக்கு 1, 5, 9ஐ தாங்கி வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கருக்கலைப்பு, குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் நடந்த இன்னல்கள், அது மட்டும் இல்லை தன்னுடைய சுயநலத்துக்காக இவங்க பண்ண அட்டூழியம், குரு துரோகம், அது மட்டும் இல்லாமல் வஞ்சனையாக சொத்தை பிடுங்கிறது, நம்ம வம்சம் நல்லா இருக்கணுன்றதுக்காக இன்னொரு வம்சத்துக்கு எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறதுனால வர பிரச்சனைகளை சொல்கிறது. அதை பொருள் ரீதியான விஷயங்களை மற்றவனை டார்ச்சர் பண்ணி எடுக்கிறதை வந்து சொல்கிறது வந்து கேது. ஸோ இந்த ராகு கேதுகள் வந்து 2 விஷயம். ஒன்று வந்து ராகு வந்து உடல் ரீதியான சுகத்துக்காகவும் உடல் ரீதியான விஷயத்துக்காக பண்ணுற கர்மாக்களை கொண்டு வர்றது ராகும், பொருள் ரீதியான விஷயங்களான கர்மாக்களை கொண்டு வருவது வந்து கேது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஆஸ்பெக்டில் தான் வந்து வேலை செய்யும். ஸோ இதில் வந்து நம்ம தாத்தா முப்பாட்டை ஏதாச்சும் வந்து ராகு ஏடாகுடம் அப்படி மாட்டியிருக்குன்னா ஸோ அது வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணுறது, நம்ம ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ராகு வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து சொத்துக்கள் அபகரிக்கிறது, குழந்தைகளை வந்து கருக்கலைப்பு பண்ணுறது, என்னுடைய உடல் சுகத்திற்காக நான் மற்றவனை போய்ட்டு டார்ச்சர் பண்ணது, எனக்கு சொத்து வேணும் அது வேணும், பொருட்பற்றான விஷயங்களை வந்து மற்றவனை டார்ச்சர் பண்ணதெல்லாம் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து அந்த கேது வந்து அந்த இடத்துல வந்து உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம். இதில் வந்து மேஜராக எது எஃபெக்ட் பண்ணும்போது குரு கேது. ஸோ குரு கேது வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து குரு நட்சத்திரத்தில் வந்து கேது வர்றது, அது குரு கேது ஒன்றா இருக்குது, குரு பார்வையில் கேது இருக்குது. ஸோ இந்த மாதிரி குரு கேது காம்பினேஷன்ஸ் இருந்ததுன்னா அவனுக்கு வந்து எதுவுமே ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி எடுக்க முடியாது. அவன் ஏதோ ஒரு ட்ராப்பில் மாற்றமான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா சித்தர் வழிபாடு தான் ரொம்ப சிறப்பு. ஸோ அப்போ வந்து பௌர்ணமிகளில் வந்து அந்த சித்தர் வழிபாடுகளை பண்ணும்போது சிறப்பான பலன்கள் அவங்க வந்து அதில் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். டெய்லியும் வந்து சித்தரை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒன்று தான் அதோடைய பரிகாரம். அது மட்டும் இல்லாமல் சனிக்கேது, இது வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு முடக்கங்களையோ நமக்கு வந்து அடுத்த கிளாரிட்டி கிடைக்காத விஷயத்தை பண்ணும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணணும். கருப்பண்ணன், கருப்பசாமி இந்த மாதிரி விஷயங்களை வழிபாடு பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஒரு கட்சான தெய்வங்களை வழிபடும்போது ரொம்ப சூப்பரான பலன்களை கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தெய்வம் வருதோ இல்லை உங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபடாமல் விட்டிங்கன்னா அந்த சனிக்கேதுடைய தொடர்பு வந்துடும். குலதெய்வத்துக்கு சரியான விஷயம் பண்ணலைனாலும் உங்களுடைய வம்சாவளியில் வந்து சனிக்கேதுடைய தொடர்புகள் வந்துடும். ஸோ அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக
வச்சு பாருங்கள், சிறப்பாக வந்து இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் வந்து கரெக்டான அஸ்ட்ராலஜிட்ட வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இதுக்கான விடை கிடைக்கும். இதை நீங்கள் கிளியர் பண்ணிங்கனாலே லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தும். உங்களது அடுத்த வம்சாவழிகள் இந்த மாதிரி தோஷங்கள் வந்து விடுபடுறதுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.